இங்க சொல்றேன், விழித்திரு படத்தில் நடிச்சதுக்கு பிறகுதான் கபாலியில் நடிச்சது தன்ஷிகா. சூப்பர் ஸ்டாரோட நடிஞ்சோன்னு டி ராஜன் பக்கத்துல டி ராஜன் யார் இவருன்னு கேட்டுட்டு இருக்கு. அதான் என் உலகம். மேடையில பேசக்கூட என் பேரை சொல்ல, நீ இல்ல என் பேரை சொல்லியா நான் வாழ போறேன். ஓ, நான் ஹன்சிகாவை பத்தியே கொலைப்படாதும் தன்ஷிகாவை பத்தியே கொலைப்பட போறேன். இல்ல இல்ல, ஐயோ இல்ல ஐயோ, கூச்சண்டி பெத்த ஆர்டிஸ்ட் கூச்சண்டி கூச்சண்டி நீலாம் உயர்ந்த இடம் உட்காந்துரு. ஏன்னா மலை மலை அண்ணா மலை மலையோட நடிச்ச பிறகு மடுவெல்லாம் தெரியாது, கஷ்டம். அப்படிலாம் இல்ல நடுவுல வர இது உலகத்தோட ஸ்டைலு. உட்காருமா வை உட்காரு. மெய்க்கு கொடுத்தப்ப பேசணும், பின்னாடி பேசக்கூடாது. இல்ல சார், இல்ல 10 மாசம் வயிற்றுக்குள்ள பிள்ளைய பெத்தணும், அதுக்கப்புறம் பெத்தா அது பிள்ளையில செத்துரும். சாரி சார், சாரி டு ஹர்ட். ஐயோ, நீங்க கட்டி வரல சாரி, இப்ப சொல்ற சாரி வச்சிருமா. இல்லம்மா புரிஞ்சுக்கணும், மேடையில ஒரு நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. இதே முன்னாடி நான் பச்சையா பேசுவேன், இது ஒரு கான்ட்ரவர்சி இல்ல, உண்மை. ஏன் இப்ப ராஜு வந்து விடியல் ராஜு அவர் மறந்துட்டாரு, தவறு கடைசியில போய் பேசுறாரு. யாரையுமே யாரும் மறக்கூடாது. சின்ன எந்த சின்ன ஆளு எப்ப பெரிய ஆளாகும்னு எவனுக்குமே தெரியாது. எந்த சின்ன படம் பெரிய படம், எந்த பெரிய படம் சின்ன படம்னு எவனுக்குமே தெரியாது. இந்த பண்பை கத்துக்கணும், அதுக்காக சொல்றேன். கண்டிப்பா சார். இந்த பண்பை என்னன்னா வந்து அப்படிலாம் இல்ல, உங்க உங்க மேல பெரிய மதிப்பு வச்சிருக்கேன் சார். ஓ மதிப்பு எடுத்துட்டு போய் நான் எந்த மார்க்கெட்ல இல்ல இல்ல, நீங்க வந்து மதிப்பு எடுத்துட்டு போய் நான் இல்ல சார், இல்ல இல்ல, என்னன்னா நீங்க வந்து ரைமிங்கா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். மைக்ல ரைம் ஆனா அது இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். இட்ஸ் நாட் ஆர்குமென்ட், சாரி. ஆர்குமென்ட்க்கே இல்ல சார், மைக்ல சொன்னாதான் மரியாதைன்னு இல்ல, எனக்கு நிஜமாவே உங்க மேல மரியாதை இருக்கு சார். நான் மரியாதை கேட்டு வாங்குறவன் இல்ல, இந்த மரியாதை மத்தவங்களுக்கு கொடுக்க கத்துக்கோன்னு சொல்லி தர்றேன். நீங்க உடனே இந்த பொண்ணு வந்து ஹன்சி தன்ஷிகா வந்து நான் இப்படி சொன்னேன், இந்த படத்துல வந்து என்னோட ரசிகையா அந்த பொண்ணு நடிச்சிருக்கேன், இந்த பாட்டுல பண்ணிருக்காங்க. நான் என் பேர் அந்த அம்மா சொல்லலைங்கிறதுக்காக நான் வருத்தப்படல, நான் பேராசையை பிடிச்சவங்க கிடையாது. இனிமேல இந்த பொண்ணு என் பேர ஒரு சபைன்னு சொன்னா அந்த சபையில அந்த மேடையில யார், நான் ஒரு அரசியல் கட்சியிலே வளர்ந்த காரணத்தால ஒரு மேடையில நம்ம பேசும்போது அந்த சபை நாகரிகம், நான் கூட இடதுல இருந்து வலது பக்கம் யார் பேரா விட்டுருப்பணும் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த கம்பெனில வேலை செஞ்ச ஒரு சின்ன ஆள் கூட இருக்கும். ஆக்சுவலா ஒரே ஒரு நிமிஷம் சார், ஐயோ சாரி, எனக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்கே தெரியும் விழித்திருன் பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு வந்து நன்றி கூட சொன்னீங்க. நான் கண்டினியூஸா வந்து விழித்திரு படத்துக்காக வரதுக்காக ப்ரொமோஷன்ஸ், அது என்னோட பண்பு. ஆமா சார், இல்ல சார், அதுதான் என்னன்னா எனக்கு பேசிக்கா வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆவேன் பேசும்போது. உங்களை மாதிரி நான் பெரிய பேச்சாளர் கிடையாது. கொஞ்சம் நர்வஸ் ஆகும்போது ஒரு சில மறதிகள் நடக்கிறது இயல்பு. கன்ஃபார்மா உங்க மேல வந்து எந்த வகையிலும் மரியாதை எனக்கு குறைஞ்சதே கிடையாது. இன்ஃபேக்ட் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. அதை நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். வேற அது இல்ல, நான் எத்தனையோ தாய்மார்கள்ட்ட பட்டு எனக்கு இருக்கக்கூடிய இந்த மரியாதை பூர்வம் இந்த மரியாதை எடுத்துட்டு போய் தன்ஷிகாவுடன் பாராட்டுப்பட்டு டி ராஜருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வளைத்திருங்கள்னா நான் கேட்க போறேன். அதெல்லாம் இல்லைம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கிங்க. வாழ்க்கையில சபை நாகரிகம் என்று ஒன்று இருக்கு. இந்த படத்தோட கேமராமேன் யாரு, இந்த படத்தோட எடிட்டர் யாரு, யாரு மியூசிக் டைரக்டர், இதுல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் யாரு, இதை யார் ரிலீஸ் பண்றா, எல்லாத்தையும் நான் பேசுறேன்னு சொன்னா ஒத்துக்கிறேன். எனக்கு சபை நாகரிகம் தெரியும், எனக்கு மெச்சூரிட்டி இத்தனை வருஷம் இருக்கு, என்னோட வயசு, என்னோட அனுபவம். நான் ஒரு பேச்சாளர் ஆறிட்டுங்கிறதுனால என்ன பேச விடுறாங்க. என்ன தன்ஷிகாவை பத்தி டிஆர் ஏதோ சொல்லிட்டாராம, சிந்து ஹன்சிகா சிந்து சன்ஷா செட்டப் பில்டப் இல்லைன்னா கெட், அவ்வளவுதான். இப்படியே பில்டப் எத்தனை நாளைக்கே பண்ணுவீங்க பில்டப்?